குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு என் உயிருக்கு உயிரான அன்பு உடன்பிறப்புகள் அதிமுகவினர் யாரும் என்னை நேரில் சந்திப்பதையும் எந்த விதமான கொண்டாட்டங்களையும் தவிர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். வழக்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள், பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள். அதையெல்லாம் போர்க்கால சூழ்நிலையால் தற்பொழுது கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனாலும் கூட ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அவருடைய பிறந்த நாளுக்கான, அதாவது அதிமுக பொதுச் செயலாளருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாம், மருத்துவ முகாம், நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான முகாம் உள்ளிட்ட சமூக நல செயற்பாட்டு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எல்லையில் போர் புரியக்கூடிய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றிடவும் தன்னுடைய பிறந்த நாளில் கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் உட்பட வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் ராணுவ வீரர்களுக்காக வழிபாடு நடத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார்.